இந்த எக்கிமோசிஸ்ங்கிறது எவ்வளோ காமனாக வந்திருக்குங்கிறத பற்றி ஒரு ஸ்டடி பண்ணி பார்த்தாங்க யூஎஸில். அதில் பார்த்தா ஒரு 500 பேர் ஒரு ஜென்ரலாக வந்து ஸ்டடியில் இன்க்ளூட் பண்ணி பார்க்கும்போது எந்த விதமான அடியும் படாமல், எந்த விதமான ட்ராமாவும் இல்லாமல், எந்த விதமான ஒரு அறிகுறியுமே இல்லாமல் 5% ஆஃப் பேஷண்ட்ஸ்க்கு தானாக வந்து இந்த சின்ன சின்ன ரத்த குழாயில் வெடிப்பு ஏற்பட்டு நான் சொன்ன அந்த கலர் சேஞ்சோட அங்கங்கே பேட்சியாக ரெட் கலர், ப்ளூயிஷ் பிளாக், பர்பிள் கலரில் அந்த சின்ன ரத்த குழாயில் வெடிப்பு ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த பர்சன்டேஜை கண்டுபிடிச்சாங்க. ஒரு 5% வேரிகோஸ் வெயின் இந்த நபர்களுக்கு இந்த மாதிரியான எக்கிமோசிஸ் வரக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதை வந்து வேரிகோஸ் வெயின்ஸுங்கிறது வெளியில் பெருசாக தெரியாமல் இருக்கலாம், இல்லை வேரிகோஸ் வெயின்ஸ் வந்து வெளியில் தெரிஞ்சும் இருக்கக்கூடிய நபர்களில் இந்த மாதிரியான சின்ன சின்ன ரத்தக்குள்ள வெடிப்பு ஏற்பட்டு ரத்தம் அங்கே லோக்கலாக கசிகிறது, ஸ்கின்னு கீழே கசிகிறது தான் அவங்க வந்து ஒரு 5% ஆஃப் கோர்ஸ் இந்த நபர்களுக்கு இந்த மாதிரி வரதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ வந்து இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, அந்த எக்கிமோசிஸ் ஸ்கின்ல ரத்தம் வெடிப்பு ஏற்படுறது அதுக்கும் காலில் இருக்கக்கூடிய வெயின்ஸ்க்கும் வேரிகோஸ் வெயின்ஸ்க்கும் சம்மந்தம் இருக்குங்கிறத அவங்க ப்ரூவ் பண்ணாங்க.